வணக்கம். இந்த வீடியோவில் பெண்களுக்கு ரூபாய் 8000 உயர்வு சார்ந்து தமிழ்நாடு அரசு புதிய அரசாணை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது பெண்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த சலுகையை பார்த்தீங்கன்னா யார் பெறுவார்கள், யாருக்கான இந்த சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இதற்கான தகுதி என்ன, யாரெல்லாம் விண்ணப்பம் செய்ய முடியும், விண்ணப்பம் செய்யக்கூடிய முறை என்ன, விண்ணப்பம் செய்வதற்கான தேவையான ஆவணங்கள் என்ன, எவ்வாறு விண்ணப்பம் செய்ய முடியும் என்பது குறித்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ஆதரவற்ற விதவை பெண்களுக்கு முக்கிய நிவாரணமாக வருமான உச்சவரம்பை ரூபாய் 4000 ரூபாய் 8000 உயர்த்தி தமிழ்நாடு அரசு புதிய அரசாணை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த உத்தரவை தமிழக அரசுடைய மனிதவள மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் சமயமூர்த்தி பிறப்பித்துள்ளார். ஆதரவற்ற விதவை சான்றிதழ் பெறுவதற்கான மாதாந்திர வருமான உச்சவரம்பு என்பது 1993ஆம் ஆண்டு ரூபாய் 1000 நிர்ணயம் செய்யப்பட்டது. அதுவே 2006ஆம் ஆண்டில் ரூபாய் 4000 உயர்த்தப்பட்டது. தற்போது மாதாந்திர வருமான உச்சவரம்பு ரூபாய் 8000 உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வு மற்றும் வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு இந்த உயர்வு செய்யப்பட்டது. இனி குடும்ப ஓய்வூதியம், தனிப்பட்ட தொழில் வருமானம் உட்பட அனைத்து ஆதாரத்திலுமிருந்து வரக்கூடிய மொத்த மாத வருமானம் ரூபாய் 8000க்கு குறைவாக இருக்க வேண்டும். யார் தகுதி பெறுவார்கள்? கணவனை இழந்த பெண்கள் மட்டும் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெறுவார்கள். விவாகரத்து பெற்றோர் இந்த பிரிவில் சேர்க்க முடியாது. அரசு வேலைகளில் கூடுதல் வாய்ப்பு கொடுக்கப்படும். அரசு பணிகளில் பே லெவல் 10 வரையில் உள்ள பணியிடங்களுக்கு பெண்களுக்கு வழங்கப்படும் 30% இடஒதுக்கீட்டில் இதில் 10% இடங்கள் ஆதரவற்ற விதவைகளுக்கு பிரத்யேகமாக ஒதுக்கீடு செய்யப்படும். இதனால் அரசு வேலைகளுக்காக தயாராகும் பெண்களுக்கு இது மிகப்பெரிய ஆதரவாக அமையும். குறிப்பாக TNPSC போன்ற போட்டித் தேர்வில் முன்னுரிமை கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிப்பு செய்யப்படும். ஆதரவற்ற விதவை சான்றிதழ் பெறுவது எப்படி? இதற்கான முதல்ல தேவையான ஆவணங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, கணவரின் இறப்பு சான்றிதழ், வயது நிரூபண ஆவணம், பிறப்பு சான்றிதழ் அல்லது பள்ளி மாற்று சான்றிதழ் இதற்கு தேவைப்படும். வருமான சான்றிதழ் வட்டாட்சியர் அலுவலகம் மூலமாக பெற வேண்டும். விண்ணப்பதாரரின் புகைப்படம் தேவைப்படும். விண்ணப்பம் செய்யக்கூடிய முறை: விண்ணப்பம் செய்ய விரும்புவோர் அருகில் இருக்கக்கூடிய அரசு சேவை மையம் மூலமாக விண்ணப்பம் செய்யலாம் அல்லது ஆன்லைன் வழியாக tnEsevai.tn.gov.in என்ற இணையதளத்தில் நேரடியாக பதிவு செய்யலாம். கள ஆய்வு: கிராம நிர்வாக அலுவலர், VAO மற்றும் வருவாய் ஆய்வாளர் விண்ணப்பதாரரின் இருப்பிடம் மற்றும் வருமானத்தை நேரில் சென்று சரிபார்ப்பார்கள். சான்றிதழ் வழங்கல்: அதிகாரிகளின் அறிக்கையின் அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர், RDO அல்லது துணை ஆட்சியர் டிஜிட்டல் கையொப்பமிட்ட சான்றிதழை வழங்குவார். இந்த அரசாணை மூலம் வறுமை கோட்டுக்கு சற்று மேல் வருமானம் ஈட்டும் பெண்கள் அரசு ஆதரவு கிடைக்கும். இதனால் அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும், சமூக அங்கீகாரம் கிடைக்கும், பொருளாதார முன்னேற்ற வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இது ஆதரவற்ற விதவை பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் முக்கியமான சமூக நல நடவடிக்கையாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த அரசாணை குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.